Hi, எல்லாருக்கும் வணக்கம். This is Rashmi. Welcome back to our channel Tanisha You. Hope all of you are doing good. இந்த vlogல என்னன்னு பார்த்தீங்கன்னா a day in my life, பட் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்துச்சு. போக போக என்னன்றது இந்த vlogல அப்படியே சொல்கிறேன். இது வந்து லாஸ்ட் சண்டே அன்னைக்கு ஷூட் பண்ண vlog. யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங்ஸில் டேனிக் ப்ராக்டிஸ் இருக்கும். ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் என்னைக்காவது தான் டேனிக்கு மார்னிங்கில் ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் அன்றைக்கி ப்ராக்டிஸ் இல்லை. முன்னத்து நாள் ஈவினிங் வந்து கோச் மெசேஜ் போட்டிருந்தாரு இந்த மாதிரி நாளைக்கு ப்ராக்டிஸ் இல்லைன்ட்டு. ஸோ இம்மீடியட்டாக நாங்கள் வந்து சாட்டர்டே நைட் மூவி நைட்டாக பிளான் பண்ணிட்டோம். மூவியெல்லாம் பார்த்துட்டு லேட்டாக தூங்கி சண்டே மார்னிங்கும் ரிலாக்ஸாக தான் எழுந்திரிச்சோம். எந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் இந்த ரிலாக்ஸாக இருக்கிற டைமில் தான் எனக்கு இந்த ஆர்கனைசிங் பண்ணுற வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இண்டோர் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கொடுத்தேன். டைனிங் வாஷ் பேசன் பக்கத்தில் இருக்க ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸை எடுத்து நான் ரூமில் வச்சேன். ஏன்னா எனக்கு வந்து ரூமில் எம்டியாக வேகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் பாட்டை வந்து ரூம்குள்ளே வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதை செஞ்சுட்டேன். அண்ட் யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா சண்டேஸில் நான்வெஜ்லாம் எடுத்து ரொம்ப பரபரப்பாக தான் சமையல் வேலை போயிட்டுருக்கும். பட் அன்றைக்கி வந்து நாங்கள் நான்வெஜ் எடுக்கலை. ஏன்னா நைட்டுக்கு வந்து ஸ்பெஷலான டின்னர் அம்மா வீட்டில் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான்வெஜ் காலையிலேருந்து சாப்பிட்றது வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்ப்ரவுட் சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் கஞ்சி குடிச்சிட்டோம் எல்லாரும். யூஸ்வலாகவே இந்த மாதிரி பிளான்ஸ் மெயின்டைன் பண்ணுற வேலையெல்லாம் நான் சண்டே அன்றைக்கி வச்சுக்க மாட்டேன். ஏன்னா சண்டே வந்து நம்ம நான்வெஜ்லாம் எடுக்கிறதுனால ஒர்க் வந்து ஹெவியாக இருக்கும். வீக் டேஸில் தான் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் பார்ப்பேன். என்கிட்ட இருக்க இண்டோர் பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம தண்ணி போட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ சம்மருன்றதுனால நம்ம வீக்லி ட்வைஸ் வந்து தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ அந்த வீக்லி ட்வைஸ்ன்றது கண்டிப்பாக வீக் டேவாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்துப்பேன். பட் அன்னைக்கு வந்து சமையல் வேலை பெருசாக இல்லாததுனால நான் இந்த ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். இந்த பாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த புதுசில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கிரானைட் மேலே தான் வச்சுருந்தேன் எல்லாத்தையும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டிசைட் பண்ணேன் என்னதான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் பெரிய பாட்ஸ் இருந்தால் கூட குட்டி குட்டி பாட்ஸ் அது வந்து நம்ம நேச்சுரல் பிளான்ஸ் வீட்டுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பாட்ஸ் வந்து புதுசாக ஏன் வாங்கி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கீழே இருந்த பாட்ஸையே நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க பாட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றுத்தில் மட்டும்தான் கீழே பிளேட்டோட இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது நமக்கு. மிச்சம் எல்லா பாட்லேயும் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிளேட் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சிருக்கிறப்ப இந்த பிளேட் இல்லாதது வந்து எனக்கு பெரிய விஷயமா தெரியல. பட் இப்போ வந்து டைனிங் ஸ்பேஸில் ஆகட்டும் இல்லை வெளியே இருக்க கிச்சன்லேயே ஆகட்டும் நான் குவாட்ஸ் மேலெல்லாம் இந்த பாட்ஸ் வைக்கிறேன். பிளான்ஸுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்னதான் க்ளீனாக தொடச்சி வச்சா கூட அந்த மண்ணோட கரை படிகிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த உள்ளே இருக்க கிச்சன் கூட பிளாக் கிரானைட்டாக இருக்கனால ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிடலாம். பட் குவாட்ஸ் மேலே வந்து கரை படிஞ்சாதான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இம்மீடியட்டாக இந்த பாட்ஸ்க்கு எல்லாம் சூட் ஆகிற மாதிரி ஒரு பிளேட் வாங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாட்ஸ் அண்ட் கிராக்ஸ்ன்ற ஆன்லைன் பேஜில் செராமிக் ஹேண்ட் வாஷ் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். இது வந்து பழைய வீட்டில் இருக்கிறப்பே நான் வாங்கி வச்சிருந்தேன். பார்சல்னா அப்பவே ஓப்பன் பண்ணிட்டேன். பட் புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணலான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த கண்டெய்னரோட லிட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்ப்ரிங் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால ஹேண்ட் வாஷ் வந்து நம்மளால பம்ப் பண்ண முடியல. ஸோ நான் இதை கண்டுபிடிச்சதே பார்த்தீங்கன்னா நம்ம பார்சல் ரிசீவ் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான். ஸோ இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நம்ம இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணால் நம்ம ப்ராடக்ட்டை வந்து அவங்க ரிட்டர்ன் வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணது என்னன்னா ப்ராடக்ட் வந்து ஏதாவது டேமேஜ் இருந்தால் ஓப்பனிங்கோட வீடியோ இருக்கணும் அப்படின்ட்டு. ஓப்பனிங்கோட வீடியோலாம் நான் எடுத்திருந்தேன். பட் அந்த டைமில் நமக்கு இந்த ப்ராடக்ட் டேமேஜ் இருந்ததுலாம் தெரியல. யூஸ் பண்ணலான்னு எடுக்கிறப்ப தான் இந்த ஸ்ப்ரிங் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற விஷயமே தெரிஞ்சுது. சரி இதில் வந்து ஸ்ப்ரிங்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு இந்த கண்டெய்னரில் அழகாக மணி பிளான்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு வாட்டர் ஃபில் பண்ணி மணி பிளான்ட் வச்சு இந்த வாஷ் பேசன் பக்கத்தில் பாத்ரூமில் வச்சாச்சு. அதே மாதிரி பாத்ரூம்க்கு ஒரு ஃப்ரெஷ்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு க்யூட்டான பாட். அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன ஃப்ரேக்ரன்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லெமன் கிராஸ் ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு சின்ன மேக் ஓவர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் லைவ்லியாகவும் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க மேக்னெட் பாட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட லாங் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதுலேயுமே மணி பிளான்ட் தான் வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே மெயின்டெனன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தண்ணியை வீக்லி ஒன்ஸ் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு புதுசாக தண்ணி பிடிச்சிட்டு பிளான்ஸ் மேலே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டா சூப்பராக பிளான்ஸ் மெயின்டைன் ஆகுது. இதுவே சம்மருன்றதுனால வீக்லி 2 டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி பண்ணால் கொஞ்சம் பிளான்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகுது.
முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் வீட்டுக்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. பழைய வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பாம்ஸ் செடி வச்சுருந்தேன். அதை தவிர வீட்டுக்குள்ளெல்லாம் எதுவுமே வச்சது கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பிளான்ஸ் வைக்கணும்ட்டு ஆசைப்பட்டா கூட நான் வந்து பயத்திலேயே ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா இது வரைக்கும் இண்டோரில் நான் பிளான்ஸ் வளர்த்ததே கிடையாது. எனக்கு மெயின்டைன் பண்ண தெரியாமல் அதுக்கப்புறம் ஸ்பாயில் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலே ஆர்டிஃபிஷியல் தான் வாங்கியிருந்தேன். பட் ஆசை என்னமோ இருக்குது நேச்சுரல் பிளான்ஸ் வைக்கணும்ன்ட்டு. அதனால தான் நான் இப்போ ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன பாட்ஸில் மணி பிளான்ஸ், அதுக்கப்புறம் ஸ்னேக் பிளான்ஸ் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை இது கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணி எனக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா மேபி ஃபியூச்சரில் 2-3 இண்டோர் நேச்சுரல் பிளான்ஸ் வாங்கி வைக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் சைடில் மண்ணில் என்னென்ன செடியெல்லாம் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, துளசி, கற்பூரவல்லி, புதினா, தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கோம். துளசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செடி வாங்கிட்டு வந்து வச்சது மண்ணில் வைக்கவும் நல்லா சூப்பராக வந்துருச்சு. புதினாலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹவுஸ் ஹெல்ப் சும்மா போட்டு விட்டாங்க, அது செம்மையாக வந்துருச்சு. పుదీనా అట్లయినా ములుకొని తినవచ్చు అనిపిస్తుంది. பிளான்ஸோட மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் லைட்டாக பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் கம்ஃபர்ட் ஃபுட் தான் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட சுட ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் தக்காளி ரசம். ஏன்னா நைட்டு டின்னர் வந்து அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே இருக்க போது, அதனால தான் காலையிலேருந்து கஞ்சி அண்ட் ஆஃப்டர்நூன் ரசம் சாதம் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் இந்த மாதிரி சூடாக சாப்பாடு செஞ்சு ரசம் செஞ்சால் பிளேட்டில் சாதம் போட்டு அதுக்கு மேலே ரசம்லாம் ஊற்றினா டானிஷ், ஐயோ, சிவாக்கு 3 பேருக்குமே அவ்வளோவா இஷ்டப்பட மாட்டாங்க. நல்ல சூடான சாப்பாடில் நெய் ஊற்றி ரசத்தை ஊற்றி பிசைஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டேன். கூடவே ஆம்லெட் வச்சு நாங்கள் லஞ்ச் முடிச்சிட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக சில திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். என்ன செய்ய போகிறேன்ட்டுலாம் தெரியாது. பட் ஸ்பெஷலான டின்னர்னு சொன்னேன் இல்லையா, ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் நமக்கு டெசர்ட் வேணும். ஸோ அங்கே போய் டிசைட் பண்ணிக்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஈவினிங் ஒரு 4:30 போல் கிளம்பினோம். டானிஷையும் 2 பேருமே கிளம்புறப்ப மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கோவமாக இருந்தாங்க. அது ஏன்னா கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால லைட்டாக திட்டினேன். பட் அங்கே அம்மா வீட்டுக்கு போன அடுத்த செகண்ட் அன்னியன் மாதிரி சேஞ்ச் ஆகிட்டாங்க. கோவமான ஃபேஸ்லாம் மாறி ஹாப்பி ஃபேஸ் வந்துருச்சு. ரியோ பேபி அவங்க அக்காங்களை பார்த்து அதுக்கு மேலே பயங்கர ஹாப்பி. ஓகே, வீடியோட ஸ்டார்டிங்கில் இருந்து ஸ்பெஷலான டின்னர், ஹெவியான டின்னர்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதனுடைய ப்ரிப்பரேஷன் தான் மம்மியும் டேடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா, ஸ்பெஷலி மேட் பை டேடி. ஸோ பரோட்டா ஏன் எங்கள் டேடி செய்கிறாரு, இது வரைக்கும் எந்த வீடியோலையும் எங்கள் டேடி நல்லா சமைப்பாருன்ட்டு நான் சொன்னதே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். எங்கள் டேடிக்கு வேறு எந்த சமையல்லாம் செய்ய தெரியாது. பரோட்டா ஒன்று ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அது ஏன்னா பரம்பரையாக எங்கள் ஃபேமிலியில் முனியாண்டி விலாஸ் அப்படின்ற ஹோட்டலை நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்துலேருந்தே. கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே மதுரை ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல நடத்திட்டு வந்ததே எங்க ஃபேமிலிக்காரங்க தான். எங்க அப்பா சைடு ஆகட்டும், எங்க அம்மா சைடு ஆகட்டும், எல்லாருமே வந்து இந்த ஹோட்டல் பிசினஸ்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இன்வால்வ் ஆயிருந்தாங்க. பேசிக்கா எங்க ஃபேமிலியோட குலத்தொழிலா இருந்திருக்கு இந்த ஹோட்டல் பிசினஸ் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா எங்க தாத்தால ஆரம்பிச்சு எங்க அப்பா வரைக்கும் இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்பா வந்து இந்த பிசினஸை பார்த்துட்டு இருந்ததால பரோட்டா செய்யறது வந்து அவருக்கு ஒரு கை வந்த கலை. அடுத்த ஜென்ரேஷன் ஆன எங்களுக்குலாம் வந்து இதை பத்தி சுத்தமா தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு மேலே இந்த பிஸ்னஸ்லேருந்து வேறு பிஸ்னஸ்க்கு மாறிட்டாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அடுத்த ஜென்ரேஷன்லாம் கெரியர் வைஸ் வேறு லைனில் போயிட்டாங்க. பட் இன்னும் சில பேர் ரொம்ப கம்மி பர்சன்டேஜான ஆட்கள் சொல்லலாம் எங்கள் ஃபேமிலியில் இதையே இன்னும் பிஸ்னஸாக கேரி ஃபார்வர்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பரோட்டா மாவு பிசைறதுக்கு மைதா வந்து 1.5 கிலோ எடுத்திருக்காங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து மாவு பிசைய ஆரம்பிக்கணும். கூடவே 3 முட்டையை பீட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து பிசையணும். இந்த மாவு பிசைறதுல மம்மியும் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். ஏன்னா மாவு வந்து நல்லா அடிச்சு பிசையணும், அப்பதான் பரோட்டா நல்லா சாஃப்டா வரும். ஸோ டேடி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு எங்களோட பலத்தையும் மாவு பிசைறதுல கொஞ்சம் காமிச்சோம். ஃபைனலாக டேடி இன்னொரு வாட்டி மாவை நல்லா பிசைஞ்சிட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டு இலை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா 1-லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் டேடி என்ன பண்ணாங்கன்னா எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டாங்க.
இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் இன்னொரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறுறதுக்கு விட்டுரும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம பால் ஷேப்பில் பிடிச்சி வச்சுருந்த மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கையில் நல்லா வீச ஆரம்பிக்கணும். இப்போ டேடி பண்ணுற மாதிரி. ஸோ டேடி என்ன பண்ணாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா பரோட்டாவை வீசிட்டு அது நல்லா மெலிசாக ஆகுற வரைக்கும், அதுக்கப்புறம் அதை ரோல் பண்ணி அப்படியே சைடில் வச்சுட்டாரு. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அண்ட் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பரோட்டாவை எந்த அளவுக்கு வீசுகிறோமோ அவ்வளோ மெலிசாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பரோட்டா சாப்பிட்றப்ப திக்காகவும் இருக்காது, அதே மாதிரி லேயர்டாகவும் கிடைக்கும். இதை செய்கிறத பார்க்குறப்பே எப்படா இதை செய்கிறாங்க கஷ்டம் அப்படின்னு தோன்றது மட்டும் இல்லை, நிஜமும் அதுதான். பட் டேடி வந்து ரொம்பவே அசால்ட்டாக பண்ணிட்டாரு. அத்தனை வருஷத்தோட இன்வால்வ்மெண்ட், டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் தான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து ஸ்லாப் மேலே அப்படியே மீடியம் சைஸில் தட்டிக்கணும். தட்டின மாவை எடுத்து தவாவில் 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம செய்யணும். சுட்டு எடுத்த பரோட்டாவை இந்த மாதிரி ஸ்லாபில் வச்சு எல்லா சைடும் நல்லா அடிக்கணும். இதுதான் கரெக்டான மெத்தட். இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டா இந்த பரோட்டா ரெடி. இதை வந்து காயின் பரோட்டான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ டேடி பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீச் பரோட்டா. இதுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாவு பிசைஞ்ச உடனே உருண்டை பிடிச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாவை எடுத்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீசி எடுத்துக்கணும். இந்த வீச் பரோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வீசிட்டு 4 சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து தவாவில் சுட்டு எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம காயின் பரோட்டா தட்டின மாதிரிலாம் தட்டணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம்னா, வீச் பரோட்டா ஆளுக்கு ஒன்று சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாமே காயின் பரோட்டா தான் செஞ்சுருந்தோம். ஒரு பக்கம் இந்த பரோட்டா ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மம்மி ஒரு குக்கர் நிறையா ஃபுல்லாக மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க. ஸோ முனியாண்டி விலாஸ் குழம்பு தூக்குவாளி மாதிரி மம்மி கிட்ட இருந்துச்சு. ஸோ சர்வ் பண்ணுறதுக்கு அதில் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65க்கு மசாலா போட்டு வச்சுருந்தாங்க, அதையும் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு டின்னருக்கான மெனு வந்து பார்த்தீங்கன்னா காயின் பரோட்டா, வீச் பரோட்டா, மட்டன் குழம்பு, சிக்கன் 65. ஃபைனலாக செஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மம்மி வீட்டு கார்டனில் கசிபோவில் வச்சு சாப்பிட்டோம். டேடி செஞ்ச பரோட்டா இதுக்கு முன்னாடியும் சாப்பிட்ருக்கோம். எப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாரு. இந்த தடவையும் அதே மாதிரி தான் ஒரு 2 to 3 இயர்ஸ் கிட்ட கேப் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக அவங்க விழுப்புரத்தில் அந்த வீட்டில் இருக்கிறப்ப செஞ்சு கொடுத்தது. இங்கே ஒசூருக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டேடி பரோட்டா செய்கிறது. பரோட்டாவோட டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. சேம் முனியாண்டி விலாஸ் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக. எங்கள் அப்பா வந்து பரோட்டா செய்கிறதுல ரெகுலர் டச்லலாம் இல்லை, 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செய்கிறாரு. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எப்படி செஞ்சுருந்தாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு கூட இருந்துச்சு. எல்லாரும் நல்லா வயிறு நிறையா சூப்பரான ஸ்பெஷல் டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் ஆல்ரெடி எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப சொல்லியிருந்தேன் ஏதாவது டெசர்ட் செய்யணுன்ட்டு இருக்கேன். பட் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. ஸோ அதுக்காக கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு எல்லார்ட்டையும் பேசி சாக்லேட் கேக் செய்யலான்ட்டு டிசைட் பண்ணியாச்சு. பேட்டர்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஓவனில் பேக் பண்ணணும்னு பார்த்தா இதில் எப்படி ஆப்ஷன் வைக்கணுன்றது எனக்கு தெரியல. அம்மாவுக்குமே வந்து பெருசாக ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு பேக் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குக்கராக போயிடுச்சு. அதுக்குள்ளே அந்த ஸ்டாண்ட் மாட்டிக்கிட்டு ஒரு வழியாக அதிலேருந்து வெளியே எடுத்து அப்புறம் பெரிய குக்கரில் வச்சு செஞ்சு முடிச்சாச்சு. கேக் செய்கிற ப்ரொசீஜரில் வந்து லைட்டாக போராட்டமாக இருந்தால் கூட செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கேக்கோட அவுட்புட் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. கேக் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாகவும் இருந்துச்சு அண்ட் டேஸ்ட்டும் பயங்கர யம்மியாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஓவர்லோடட் கேக். இதனுடைய ரெசிபி வந்து நான் லாஸ்ட் வீக் ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல மீலுக்கு அப்புறம் டெசர்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை தெரிஞ்சுதான் நான் என்ன செய்ய போறேன்ட்டே தெரியாமல் ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படின்ட்டு எல்லா பேக்கிங் ஐட்டம்ஸும் வீட்டில இருந்து எடுத்துருந்தேன். பரோட்டாலாம் சாப்பிட்டு வயிறு என்னதான் ஃபுல்லாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு பீஸாவது இந்த மாதிரி எங்களுக்கு வேணும். அண்ட் ரியூ வந்து கேக்கை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. யாருக்கோ பர்த்டேன்ட்டு நினச்சிட்டா. ஸோ அவன் நினச்ச மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம்.
Happy birthday to you. Happy birthday. Happy birthday to all. Happy birthday to all. Your first one. first. ஷையு வந்து கேக்கை கட் பண்ணிட்டு அவளே வச்சுக்கிட்டா, யாருக்கும் கொடுக்க கூட இல்லை. ரியூ பேபியும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, யாராவது எடுத்து அவளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. கேக் எடுத்து வாயில வச்சோடனே மேடம் ஒரு ரியாக்ஷன் வேற இந்த மாதிரி தம்ஸ் அப் கொடுத்து சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு ரியாக்ட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி கசிபோ கிட்ட போயிட்டு நாங்கள் தம்ஷராஜ் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா போன வாரத்தில் ஒரு தடவை எங்கள் வீட்டில் கேதர் ஆகுறப்ப நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தம்ஷராஜ் அதை தான் ஃபர்ஸ்ட் டைம் விளாண்டோம். பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு எல்லாரும் சேர்ந்து விளையாடுறப்ப. அன்னைக்கெல்லாம் டைம் போனதே தெரியல. ஸோ அன்னைக்கே நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் இனிமேல் ஒரு தடவை நம்ம கேதர் ஆகுறப்பையும் இந்த மாதிரி தம்ஷராஜ் விளையாடணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ லாஸ்ட் டைம் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் விளையாடுறப்ப நாங்கள் ரேண்டமாக ஒரு டீம் பிரிச்சிருந்தோம். அப்போ டீம் பிரிக்கிறப்பே நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தோம். என் தம்பியும் அவனோட ஒய்ஃப் திவ்யாவும் ஒரே டீமில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா 2 பேருக்குமே எல்லா மூவிஸோட பேரும் தெரியுது. ஸோ அவங்க 2 பேரும் ஒரே டீம்ல இருந்தா ஆப்போனன்ட் டீம் ஜெயிக்கவே முடியாது, இவங்க டீம் மட்டும் தான் ஜெயிச்சுட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும் உறுதியா இருந்துட்டு இவங்க 2 பேரையும் ஒரே டீம்ல போடல. ஸோ அதே டீம் தான் இந்த வாட்டி விளையாடுறப்பையும் கண்டினியூ பண்ணோம். ரஸ்மி ஃபேமிலியோட கேதர் ஆகுறப்ப கண்டிப்பா தம்ஷராஜ் விளையாடுங்க, பயங்கரமா ஃபன்னா இருக்கும் அண்ட் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நல்லா விளையாண்டு தம்பி அவங்க வீட்டுக்கு பெங்களூர் கிளம்பியாச்சு, நாங்களும் எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே மண்டே ஒர்க்கிங் டே எல்லாருக்கும். ஸோ இப்படிதான் என்னோட ஒரு டே இன் மை லைஃப் இருந்துச்சு. உங்க எல்லாரையும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் மீட் பண்றேன். Until then, it's bye from Rashmi. Take care. Missing someone.